வெல்கம் டு டூட்டிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 1 இன்ச் சைஸ்க்கு வெண்டைக்காயை கட் பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வணக்கிட்டு அதில் இருக்க வளவளப்பெல்லாம் நிற்கணும், அந்தளவுக்கு வணக்கிக்கலாம். அதே பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா முருகக்கூடாது, கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கி வரணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதில் நான் 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா குழைவாக வேகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நம்ம அரிஞ்சு போட்டிருக்கிறதுனால எந்த அளவுக்கு வணங்குதோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ நல்லா இந்தளவுக்கு சோறு மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இது முழுக்க முழுக்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கல் உப்பு, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயிலே ஆட் பண்ணும்போது பொடியோட டேஸ்ட் நல்லா இருக்கும், குழம்புக்கும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்து அதுலேயே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி வெண்டைக்காய் வைக்கிறதுக்காக மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. வெண்டைக்காய் கிட்டத்தட்ட 50% குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா புளியோடு வேகும் போது இன்னும் புளிக்குழம்புல அந்த காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அகைன் மூடி போட்டு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ நான் அதனால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ திரும்பவும் இதை நல்லா கொதி விடலாம். புளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதித்து வரணும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காவை அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் கூட வேறு எந்த மசாலும் நான் ஆட் பண்ணலை, ஒன்லி தேங்காய் மட்டும்தான் ப்ளைனாக அரைச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை, பட் ஒரு மீடியம் லோலே வச்சுருந்து ஒரு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கூட நீங்கள் நல்லெண்ணெய் தூவி சர்வ் பண்ணலாம். வேணும்னா நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் ஒரு சிட்டிக்கு ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா புளிக்குழம்பு நல்லா தூக்கி கொடுக்கும் அந்த டேஸ்ட்டை. ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூட வத்தல் வச்சு சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.